வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyl. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள என்ன சொல்வாங்களா ரொம்ப சத்தம் போடுறீங்க? பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டப்பிங்லாம் நாங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபோனில் தான் பண்ணுவோம். ஃபோனில் பண்ணும்போது கத்தி பண்ணுவோம். முன்னாடி ஃபோன்லலாம் மைக் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. கத்தி பண்ணுவோம். எல்லாம் ரோட்டில் போகிறோமா வீட்டில் சண்டை நடக்குது பொழுது கதை தட்டுவாங்க. ஸ்டார்டிங்ல நீங்க இருந்த வீடு ஒரு ரூம் உள்ள ஒரு வீடு அந்த மாதிரி இருந்து இப்போ இவ்வளவு பெரிய வீடா மாறி இருக்கா? அதை பத்தி என்ன சொல்ல முடியும்? 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கட்டில உட்காந்து இப்போ சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு அந்த மாதிரி எதனா இருக்கா? எனக்கு இருக்கு. என் பிள்ளைங்கள இந்த ஃபர்ஸ்ட் ப்ளே பட்டன் வாங்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதோட உழைப்புகள் நீங்க எவ்வளவு போட்டீங்க? அந்த பட்டன் எடுத்துன்னு கொடுக்கும்போது சந்தியா இருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் தான் நம்புது, அவங்க நம்பல. சரி, அம்மா செய்யற சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எது? நீங்க ஹிந்து தானே? ஹிந்து தான். அங்க கிறிஸ்டியன் ஃபோட்டோ இருக்கு. இவரு வேளாங்கண்ணிக்கு போனாரு. அப்போ ஏண்டா பார்த்து நான் கொடுத்தேன், நீங்கள் தான் ஒழுங்காக வாங்கல. ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் நீங்க பிஹேவ் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? இல்ல சீக்கிரம் உங்க அம்மா வர சொல்லுங்களேன், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. நீங்க உங்க அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அவர்கிட்ட என்ன ஒரு இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சீக்கிரம் வாங்க கிளம்பலாம். இல்லம்மா வேண்டாம் இருக்கும். ஹலோ ஆல், நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கோம். பாண்டிச்சேரியில நம்மள சிரிக்க வைக்கிற மற்றும் சிந்திக்க வைக்கிற ஒரு குடும்பமே இருக்குங்க. எஸ், அவங்க தான் ஃபேமிலி டிராமா SKP. ஸோ இப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் அவங்கள மீட் பண்ணலாம். பெருசா நீங்க பாக்குற மாதிரி ஒண்ணும் இருக்காது. இதே வாடகை வீடு தான். அதை பத்தி தான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்திருக்கேன். வாங்க நம்ம ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து நின்றுட்டு இதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இப்போ வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஷபா எங்கன்னா வெளில சுத்திட்டு வந்தா கூட நம்மளுக்கு வீடுன்னு ஒண்ணு இருந்தா போதும், நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டா தூங்குவோம், சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க இல்லையா? ஆனா இப்ப இந்த வாடகை வீடு அப்படின்னு வரப்ப அதில் நிறைய பிரச்சனை இருக்கு. ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, இதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்வாங்க, இந்த டைமுக்கு வரக்கூடாது, ஏன் எத்தனை பேர் வராங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி. அதுக்குதான் நாங்க தனி வீடா பாக்குறது. தனி வீடா பாக்குறது. சரி, ஆனா இதை பத்தி நீங்க ஒரு கண்டென்ட்டாவே பேசியிருந்தீங்க இல்லையா? எங்களை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி தொல்லையெல்லாம் இருந்துதான் நம்ம ஹவுஸ் ஓனரே இல்லாத வீடா பாக்குறோம். இப்போ நாங்க அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா தண்ணி போகுது, அவங்க அங்க பெருக்கலையா, இங்க தண்ணி வருது, துணி எடுங்க, கதவை சத்துங்க, இதெல்லாம் தொல்லை கொடுப்பாங்க. அதனால தான் நான் அந்த தொல்லையே இல்லாமல் தனி வீடாக பார்க்குறோம் நாங்கள். இப்போ இது வரைக்கும் சுமார் எத்தனை வீடு மாறி இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? என்ன ஒரு 25 வீடு 20 வீடு கிட்ட நாங்கள் மாறி இருப்போம் சின்ன வயசுலேருந்து. உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியும்? எதனால நம்மள எத்தனை வீடு மாற வைக்கிறாங்க அந்த மாதிரி என்ன உங்களுக்கு? அது யாரும் வர வெளியே எல்லாம் வரக்கூடாதுன்னுவாங்க, 2 பேர் தான் இருக்கணும்னுவாங்க, சொந்தக்காரங்க வரக்கூடாதுன்னுவாங்க, இந்த மாதிரி தொல்லையெல்லாம் வரும் நிறையா. அதனால நாங்கள் ஒன்று காலி பண்ணுறோம், அவங்களே காலி பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாடகை வீடுன்னு போகணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, சொந்தக்காரங்க வரக்கூடாது, நீங்களும் இத்தனை மணிக்கு மேலே வந்து கேட்டை பூட்டிடுவோம், இந்த மாதிரி 10 மணிக்கு நாங்கள் துணி கடையில் வேலை செய்யும்போது லேட் ஆகிடுச்சுன்னா உடனே கேட்டை பூட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கதவை தட்டி அப்புறமா இந்தமாரி தொல்லையெல்லாம் இருக்கும். உடனே அந்த வீடை காலி பண்ணணும்லாம் தோணும் எங்களுக்கு. ஸோ இங்கே பாண்டிச்சேரியில் ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்து வீட்டு வாடகைங்க அந்த மாதிரிலாம் இருக்கு? 500லேருந்து நாங்கள் இருந்துக்கிறோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த 10,000 ரூபா வாடகையில் இருக்கும். அப்படியா? அது எப்படிமா இருக்கு? ஸ்டார்டிங்ல இருந்து 500 ரூபாயில இருந்தப்போ உங்களோட மைண்ட் செட் வந்து 500 ரூபாய் ஓகே, ஆனா இப்போ வந்து 10,000 ரூபான்றப்போ உங்க ஜெனரேஷன்ல ஸ்டார்ட் பண்றப்போ எப்படி இருக்கு இந்த வீட்டு வாடகைங்க? எதுக்கு இவ்வளவு வாடகை ஏத்துறாங்க அந்த மாதிரி என்ன உங்களுக்கு தோணுதா? அப்படி இல்லை, அங்க வந்து ரொம்ப தொல்லையா இருந்துச்சு. இப்போ அந்த தொல்லையெல்லாம் இல்லை, அதை விட இதான் நிம்மதியா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தொல்லையா இருக்கும். 500 வீடுலாம் ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, ஒரு கக்கூசில் 10 பேர் போவாங்க, அந்தமாரி தொல்லையெல்லாம் இருக்கும். இங்கேனா நம்ம மட்டும்தான், நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம், நம்ம தனி வீடாக இருந்தால். இப்போ வந்து சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பிரச்சனையா நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, வீடியோ நாங்க பண்றதுனால சத்தம் அதிகமா வருதுன்னுலாம் சொல்லிட்டு வீடு காலி பண்ண சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க, ஆனால் காலி பண்ண சொன்னதில்லை. அந்த மாதிரி சத்தம் போடுறீங்க காலி பண்ணுங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. நான் ஏன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் ஃப்ரெண்டாக பழகி அவங்க ஃப்ரெண்டாக நான் இருந்துக்குவேன். அதனால என்னை காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. அவங்கள ரிலேஷனாக இருப்பேன் நான், அந்த அளவுக்கு பழகுவேன் நான். அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள என்ன சொல்வாங்களா ரொம்ப சத்தம் போடுறீங்க அந்த மாதிரி? அப்படி கிடையாது, அந்த அளவுக்கு நான் எல்லாரையும் சகோதரியாக ஆக்கிக்குவேன்.
பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த டப்பிங்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபோனில் தான் பண்ணுவோம். ஃபோனில் பண்ணும்போது கத்தி கத்தி பண்ணுவோம். முன்னாடி ஃபோன்லலாம் வந்து மைக் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. கத்தி கத்தி பண்ணுவோம். எல்லாம் ரோட்டில் போகிறோமா, வீட்டில் ஏதோ சண்டை நடக்குது பொழுதுன்னு 2 கதை தட்டுவாங்க. என்ன ஒன்றும் இல்லைங்க, வீடியோ பேசிகிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் நிறையா வாட்டி ஃபன் இருக்குது. எல்லோரும் ரோட்டில் இப்போ நாங்கள் வீட்டு வாசல்லே இருக்கும்போது எல்லோரும் பார்ப்பாங்க, கொள்வாங்க, ஏதோ நினச்சிக்காங்க. எங்களை பார்த்து கேலி பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரி சிரிப்பாங்க. அதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களா, என்ன சத்தம் வருது வீட்டில், என்ன ஆச்சு, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? எங்கள் ஹவுஸ் ஓனர் முன்னாடி இருந்த வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரிலாம் நாங்களாம் எடுக்க மாட்டோம், எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க, எங்கள் வீடியோவில் வருது, வீடியோவில் வருதுன்னு, நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எங்கள் வீடு தாங்க தெரியுது, இதில் என்னங்க வந்துட போகுதுன்னா, இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்திலலாம் திட்டுறாங்க, இன்னும் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வாடகை வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க, நீங்கள் எடுக்காதீங்க வீடுலாம் தெரியுற மாதிரி. வீடு தெரியாமல் எப்படி வீடியோ வீடு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து தண்ணி பிரச்சனை இங்க இருக்கா? ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து தண்ணி வரல, குடிக்க கூட தண்ணி இல்ல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி பாண்டிச்சேரியிலுமே இருக்கா? ஐயோ, பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ண ஒரு ஊராங்க இது. இங்கே தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே காலம் இன்னமும் 24 hours தண்ணி வர காலம்லாம் இருக்குது நம்ம ஊரில். பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கான் இருக்கும். போய் இப்போ திறந்தா கூட எந்த டைமில் வேணால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனையே கிடையாதுங்க. தண்ணி க்ளீனாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பரான தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு பாண்டிச்சேரி. இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க, இங்கேயும் அது மாதிரி எதனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? சொந்தக்காரங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? அந்த மாதிரி இந்த வீட்டில் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாடகை கொடுக்குறோம்ல, 10,000 கொடுக்குறோன்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஓனரோட வாயை அடக்கிற மாதிரி தான் அது. இங்கே அந்த வீடியோ போடுவாங்க, அந்த மாதிரி சொல்லாத ஹவுஸ் ஓனரை பற்றிலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான், அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் இந்த வீட்டில் எதுவும் நடந்தது கிடையாது. யாரும் வரக்கூடாது, நாங்கள் யாரும் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டோம். வீட்டுக்கு வர மாரிலாம் போகிற மாரிலாம் நாங்கள் எத்தனை பேரும் எத்தனை பேர் தான் இருப்போம். இப்போ நீங்கள் தனி வீடாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தான் தனியாக ஒரு இடத்துல வீடு எடுத்து இருக்கீங்களாமா? ஆமாம், அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக வீடியோ எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து வீடியோவில் தான் இருக்கணும். அந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நின்று எடுப்போம், நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு கேலி பண்ணுவாங்க. அதுக்குன்னே எங்களுக்கு வெளியில் போய் எடுக்கிறதுக்கே ஒரு மைண்ட் செட் வராது. சரி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நம்ம மண்ணு ஃப்ரீயாக இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா 2-3 வீடு தள்ளி தான் வீடே இருக்கும். ஃபுல்லாக வந்து காலி பிளாட் தான் இருக்கும். இந்த வீடு தனி வீடு மாதிரி இருக்கும். அதனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கோம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருந்த வீடு வந்து ஒரு ரூம் உள்ள ஒரு வீடு அந்த மாதிரி இருந்து இப்போ இவ்வளோ பெரிய வீடாக மாறி இருக்கா? அதை பற்றி எதுனா சொல்ல முடியுமா? 2 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அப்படியே ஒரு கட்டிலில் உட்காந்துன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ச்சி. 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு போனோம், 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு போனோம், 2000லேருந்து 3000 போனோம். அப்படியே படிப்படியாக வந்து நாங்கள் இப்போ 10,000 கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு நல்ல எங்களுடைய முயற்சி தான். அந்த ஒரே வீட்டில் ஒரே ரூம்ல எல்லாருமே ஃபேமிலியா இருந்தீங்க இல்லையா? அந்த டைம் எல்லாம் எப்படி இருக்கும், அதை பத்தி எதுனா சொல்ல முடியுமா? அந்த டைம்லாம் ₹1 கோடி கொடுத்தாலும் வராதுங்க. அது மாதிரிலாம் இப்போ கிடையாது. அப்போ இருந்த ஃபீலிங்கே வேறு. எல்லா லைஃப்லையுமே சொல்கிறேன். இப்போ ஒரு 3, 4, 5 வருஷமாக உலகமே டப்புன்னு ஒரு அப்டேட் ஆகிடுச்சு. அப்போல்லாம் ஜாலியாக மடியில் படுத்துக்கிட்டு ஃபோன்லாம் கிடையாது. அம்மா கதை சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டு, உண்டை சோறு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருப்போம். இப்போ எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்களுமே சரி, அதான் வீடியோ முடிஞ்சதுன்னா ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கின்னு அப்படி இப்படின்னு இருக்குது. அவ்வளோ தான். நீங்கள் எப்படிமா நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அந்த காலத்து ஆள் இல்லையா? அவருக்கே இவ்வளோ மெமரிஸ் இருக்கப்போ உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கும் இல்லையா? அந்த காலத்தில் வந்து வேலை, வீடு பெருக்கணும், ஜாமான் விளக்கணும், தண்ணி பிடிக்கணும், துணி துவைக்கணும் அப்படின்னு வேலை மட்டும்தான் இருக்கும். இப்போல்லாம் யார் வேலை செய்கிறாங்க? எல்லாத்துக்குமே மிஷினு. இப்போ வந்து மிக்சி, கிரைண்டரு எல்லாமே அப்போல்லாம் கையாலேயே செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ எல்லாமே மிஷின் மூலயமா செய்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் நோய் நொடி எல்லாமே வருது. அப்போ நோய் இல்லாமல் நல்லா இருந்தாங்க எல்லோரும். இப்போ வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு அந்த மாதிரி எதனா இருக்கா? எனக்கு இருக்குது. என் பிள்ளைங்கள சொந்த வீட்டில் வீடணும், நம்மள மாரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னும் அந்த ஆசையை வந்து ரீச் பண்ணுற அளவில் தான் கொஞ்சம் இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி வீடோட கனவுகள் எதனா இருக்கா? இந்த மாதிரி எனக்கு இந்த வீடு இருக்கணும், என்னோட பசங்கள்லாம் இப்படி இருக்கணும், இந்த பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. எங்களுக்குமே அதே தான்.
எங்கள் அம்மா இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா கூழோ கஞ்சோ சொந்த வீட்டில் இருக்கணும் என்னோட ஆசை தான். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்கண்ணா? சாகிறதுக்குள்ளே எங்களுக்கும் அதுதான் ஆசை. எங்கள் அம்மா சாகிறதுக்குள்ளே அவங்கள ஒரு சொந்த வீட்டில் உட்கார வச்சு அவங்கள ஒரு ராணியாக அழகு பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாமல் எங்கள் அம்மாவை நான் அந்த வீட்டில் உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக எங்கள் பாப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்கள சந்தோஷமாக உட்கார வைக்கணும். அதான் எங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக ஜாலியாக அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அது சொந்த வீட்டில் வச்சா அவங்க அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதான் எங்களுக்கு ஆசை. சரி அழக்கூடாது மைய வச்சுன்னு. சரி, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அடுத்த படியில் நீங்கள் அதை நெருங்கிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். அதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் உங்களோட இந்த ப்ளே பட்டன்ஸ், கரெக்டா? ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ப்ளே பட்டன்ஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஸோ வந்து ஒருத்தர் ஒரு ப்ளே பட்டன் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ளே பட்டன் வாங்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதோட உழைப்புகள் நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? எனக்கு அந்த பட்டன் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது சந்தியா இருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் தான் நம்புது, அவங்க நம்பலை. நான் தான் சார் நான் தான் கொடுங்க நம்புறது. அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சரி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நினைச்சு எதுக்கு அப்படி இவங்க இந்த அளவுக்கு யூடியூப்ல நடிச்சிருப்பாங்களான்னு அவருக்கு டவுட்ல தான் என்ன பார்த்தாரு. அப்புறமா நான் கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். எனக்கு அது வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளும் வாங்கியிருக்குமேன்ட்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப யாரெல்லாம் இருந்தாங்க வீட்டுல? அந்த வீட்டுல உள்ள இருந்தாங்க. நான் எடுத்துன்னு வந்து கொடுத்தோன்னே என் பிள்ளைங்களாம் ஜெயினெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இதோட ப்ளே பட்டன் நீங்க வாங்கினது. நீங்க அவங்களுக்கு காமிச்சிருக்க வேண்டியதானே, உங்களுக்கு வந்து இந்த ப்ளே பட்டனை கொடுத்தவங்க கிட்ட பாருங்க அது நான் தான் என்னோட உழைப்புல வந்ததா அதுன்னு கெத்தா காட்ட வேண்டியது. அவர்கிட்ட நான் காமிக்கல, நான் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா அவர் எப்படி அவர்கிட்ட போய் பேசுறதுன்னு எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளே பட்டன், அதோட உழைப்பை பத்தி நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கிடைக்குமா, இது வந்து எதுக்கு வந்திருக்கு, இது வந்து யூடியூபே நமக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு ரொம்ப அதெல்லாம் திறக்கும் போது மெதுவாக பார்த்து கிராச் வந்துட போகுது அப்படின்னு இருந்தது. அதுக்கடுத்து அதே மாதிரி தான் அது வந்து இன்னொரு சேனலுக்கு அது சில்வர் ப்ளே பட்டனு, அதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது வாங்குறதுக்கு. இது அதை விட சொல்லியே ஆகணும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சும்மா யாருக்குமே கிடைக்காது. எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து யாருக்கும் இந்த அளவுக்கு கிடைச்சிடாது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அதோட அருமை கஷ்டப்பட்டு வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக அது அவ்வளோ கஷ்டங்க. அதை பார்க்கும்போது தான் அது அப்படியே எங்களுக்கு அந்த மெமரிஸ் அப்படியே அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கோம்ல நீங்க அந்த கண்டென்ட்டுக்கு யோசிச்சது, எடிட் பண்ணது, வீடியோ பண்ணது. எவ்வளோ சண்டை வந்திருக்கு எங்களுக்குள்ளேயே, சண்டை அவ்வளோ இது, அழுகு, கண்ணீர், சந்தோஷம். முதல்ல எங்களுக்கு 15,000 வந்தது. நாங்கள் தேட்டருக்கு போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே 2 பேரும் அண்ணனும் தங்கச்சி இன்னும் செல்லை போட்டு நோண்டி காசே வராத மாரி ஆக்கிட்டாங்க. மானிட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு எல்லாமே அந்த வாட்ச் டைம் ஹவர்ஸ்லாம் நெருங்கிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாப்பா இப்பயே பண்ணிடுறா, டே இப்போ மிஸ் ஆகிடும், நான் பண்ணிடுறேன், அது வெளிச்சமாக இருக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன், கேட்கவே இல்லை, பண்ணிடுறான்னுச்சு. நைட்டு கரண்ட்டும் இல்லை, ஃபோனில் லைட்டை எடுத்துக்கிட்டு பேன் கார்டு அம்மாவோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேர் ஃபேக்குன்னு வந்து அது அப்படியே இதுவாகிடுச்சு. அது மானிட்டேஷனே இதுவாகி போச்சு. அப்புறமேட்டா எங்களுக்கு ஒரு ப்ரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அவர் யூடியூபர் தான். அவர் பேர் கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை. என்ன கேட்குனா அவர் பேர்? அவர் பேரே நான் ஞாபகம் இல்லை சார், மன்னிச்சிடுங்க, உங்கள் பேரை நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் உங்கள் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது. அவர் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஆனால் அவர் பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி தான் பண்ணார். அவருக்கு நாங்கள் பே பண்ணோம், அவர் எங்களுக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணி கொடுத்தாரு. ஒன்றும் கிடையாது, அது மறுபடியும் அவர் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் மானிட்டேஷன் ஆகி மணி வர ஆரம்பிச்சிது. ஓகே, அது எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கிச்சு ஒவ்வொரு ப்ளே பட்டன் நீங்கள் வாங்க? இது சத்தியமாக பாசிபிளே கிடையாதுன்றாங்க. ஏங்க 1 இயரில் இவ்வளோ தூரம் வாங்கிட்டீங்களா? சத்தியமாங்க 1.5 இயரில் நாங்கள் இது வாங்கினோங்க. இது பாசிபிளே இல்லைன்றாங்க எல்லாருமே. பெரிய பெரிய யூடியூபர் சொல்கிறாங்க, ஏங்க நான் 5 வருஷமாக வச்சுருக்கேன், இப்போ தாங்க சில்வர் ப்ளே பட்டனே வாங்குறேன், நீங்கள் என்னங்க கோல்டு வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் எங்களுக்கே அந்த அப்படியே ஒரு மாதிரி வார்த்தையால் சொல்லவே முடியும். நீங்கள் எதிர்பார்க்காம நம்மளோட எஃபர்ட் நம்ம போடணும். அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் சொல்லிக்கிறேன். ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஒரு பிளாட்ஃபார்மை இப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமா, சூப்பராக உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது, சூப்பராக யூஸ் பண்ணுறீங்க ஒரு பிளாட்ஃபார்மை
சூப்பரான ஃபேமிலி அப்படின்னு அந்த கமெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கே சூப்பராக இருந்தது. பரவாயில்ல, நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் போல இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது. அது எப்படிமா இருக்குது உங்களுக்கு? ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்கும் ஒரு குடும்பமே சேர்ந்து இதுக்காக அவ்வளோ உங்களோட எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு குடும்பம்லாம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம்வாங்க. ஆனால் அந்த குடும்பமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால தான் இந்த எல்லாமே வந்தது. ஏன் உங்களாலன்றீங்க? பசங்க என்ன பண்ணல? அதுக்கப்புறம் தான் என்னுடைய திறமை தான் எல்லாமே. அம்மா தான் ஆனால் விடாமுயற்சி எங்களை வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறதே அவங்க தான். நாங்கள் கூட ஒரு டைமில் வாட்ச் டைம் ஹவர்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வரல, ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த மானிட்டேஷன் ஆகிறதுக்குலாம் சரிப்போ நம்ம தலையெழுத்து அவ்வளோதான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது பண்ணலாம்டா, முடியும், ஏன் முடியாது, போட்டுக்கிட்டே இருப்போம், விடாமல் போடுவோம். அது வருதோ வரலையோ மக்களுக்கு சொல்லுவோம். நம்ம மானிட்டேஷன் ஆகுதோ ஆகலையோ ஏதோ ஆகுதோ, பார்க்குறாங்களா, கமெண்ட்ஸ் வருதா, லைக் வருதா, பிடிச்சிருக்கா மக்களுக்கு எல்லாம், அதுதான் அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். சரி, அப்படியே உள்ளே போயிட்டு வேற உங்கள் வீட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாம்மா? வாங்க. ஸோ இதான் உங்களோட சமையல் அறையாமா? சரி, இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? இன்னைக்கு சமைக்கல, நேரம் சமைச்சிட்டு இருப்பேன், நீங்கள் வந்ததுனால சமைக்கல. ஏன்? நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் காலி அப்படி பண்ணிட்டு இல்லை, பேசணும் நடிக்கணும் அதனால. ஓகே, டைம் இல்லை, அதனால ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் எப்போவுமே நீங்கள் தான் சமைக்கிறது வீட்டில்? நான் தான் சமைப்பேன். உங்கள் பொண்ணு? நான் அது ஒன்று செஞ்சா ஒரு 2 மணி நேரம் ஆகிடும், சாயங்காலம் தான் சாப்பிட்ணும், அதனால நானே செஞ்சுக்கிறேன், நீ போய் உட்காருன்றோம். ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஆஹா, அது சோம்பேறி, அதனால நான் வேலை வாங்க மாட்டேன், நானே செஞ்சுக்குவேன். நீ எதுவும் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்மா அப்படின்ட்டு. சூப்பர். அவனா வந்து செய்யணும்னு வருவா, இவங்க விட மாட்டாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், அது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நாங்கள் ஒன்று சொன்னால் 2ஆக பண்ணிவிடுவோம்மா. அதனால் வந்து நீங்கள் தேவையில்லை, பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு நல்லது அப்படின்றாங்க. சரி, அம்மா செய்கிற சமையல்லே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எது? அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா சமையலுமே சூப்பராக செய்வாங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல. அம்மா யாருக்கிட்ட தாம்மா கற்றுக்கிட்ட? அதெல்லாம் திறமை சொல்ல மாட்டியா? பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மீன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க. மீன் குழம்புக்கு எங்கள் ஃபேமிலியே அடிக்ட்டு. சந்தியா வைக்கிற மீன் குழம்பு வேணும், சந்தியா வைக்கிற மீன் குழம்பு வேணும்ன்ட்டு எங்கள் அப்பா சைடில் இருக்கிறவங்களாம் அப்படி பெருமையாக சொல்லுவாங்க. வைக்கும்பார் குழம்பு, நீங்களும் தான் வைக்கிறீங்களே அப்படின்னு அவங்க பொண்டாட்டிங்களே திட்டிக்குவாங்க. நீங்களும் தான் வைக்கிறீங்களே குழம்பு அடி, இதெல்லாம் சந்தியா வைக்கும்பார் குழம்புன்னுவாங்க. எனக்கு அம்மா கிட்ட பிடிச்ச குழம்பு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு. மற்ற சாப்பாடு வந்து இப்போ ஒரு தட்டு சாப்பிட்றோன்னா, கறி குழம்புனா 3-4 தட்டு சாப்பிடுவோம், கூச்சப்படாமல். அப்போ இறங்கிட்டே இருக்குங்க, எப்படின்னே தெரியல. நீங்கள் வேணால் ஒரு நாள் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எங்கே ஹோட்டலுக்கு போனாலும் அந்த டேஸ்ட் வரவே இல்லை எனக்கு. அம்மா கையிலேயே சாப்பிட்றதுனால அப்படி இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு கறி குழம்பு வேற லெவல். சூப்பர்மா. ஸோ அப்புறம் அப்படியே வந்து இங்கே பூஜை அம்மா, இது பூஜை அறை பார்க்கலாமா? ஸோ பூஜை அறை வாங்க. இதான் உங்களோட பூஜை அறையாமா? இங்க நீங்க வந்து நீங்க ஹிந்து தானே? ஹிந்து தான். அங்க கிறிஸ்டியன் போட்டோ இருக்கு. இவர் வேளாங்கண்ணிக்கு போனாரு, அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியை வந்து பர்சனலாக பிடிக்கும். நான் வந்து ஒரு 3 வருஷம் நடந்தே போயிருக்கேன் வேளாங்கண்ணிக்கு. அது என்னமோ அந்த சாமி கொஞ்சம் எனக்கு ஏதோ பவராக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ போகும்போது லாஸ்ட் டைம் போனோம், அப்போ வாங்கிட்டு வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபோட்டோ. எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன இது பூஜை அறையில் வந்து இறந்தவங்க ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க, இப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் தான் எங்களுக்கு முதல் கடவுளே. இவருக்கு தான் ஃபஸ்ட்டு கடவுள்னா இவர், அதுக்கப்புறம் தான் இவங்களாம் எங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்காக நாங்கள் இங்கே தான் இருப்போம், வச்சுருப்போம் எப்போவுமே. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குமா? இருக்குது. யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நல்லது மட்டும் நடக்கணும். மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சால் அந்த தீங்கு நமக்கும் இருக்குது. சாமி வந்து ஊந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க, ஆனால் நல்லதை நினச்சா கடவுள் நம்மக்கிட்ட இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கிள், அது வந்து நான் கடவுளோட தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், அவங்களால தான் எனக்கு இது ஒன்று நடந்தது அப்படின்னு என்ன ஒரு விஷயம் இருக்கா? பாபா வந்த பிறகு தான் ரொம்ப நான் கடவுள் பக்தியானோம். அவர் நினச்சதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிது. உங்களுக்கு பிடிச்ச கடவுள்னா அது யாரு? எனக்கு பிடிச்ச கடவுள்னா பார்த்தீங்கன்னா சிவன் பிடிக்கும். அடுத்தது வந்து வேளாங்கண்ணி பிடிக்கும், வேளாங்கண்ணி மாதா. ஃபஸ்ட்டு அது அம்மா சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. நான் ஏதாவது ஒன்றுனா அப்பா தான் வேண்டுவேன். ஏதாவது ஒரு இடிச்சுக்கிட்டனாலோ
ஏதாவது ஒரு இதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறனால அப்பா அம்மா கடவுளே ஃபஸ்ட்டு அப்பா தான் வரும். ஸோ அம்மா சொல்கிற மாதிரி அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு கடவுள். சரி நம்ம மறுபடியும் அப்படியே வெளியில் போகலாமா? நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசணும்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்க கூட பேசினது, உங்களோட வீடெல்லாம் பார்த்தது. ஸோ எனக்கு தண்ணி கிடைக்குமா? A few moments later. ஏண்டா பார்த்து மைக் இருக்குண்ணா, மைக்ல பட்டுச்சுன்னா கேட்பாங்கண்ணா. இல்லை இல்லை நான் பிடிச்சி கொடுத்தேன். நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறப்ப பார்த்து கொடுங்க ப்ளீஸ்ண்ணே. இல்லை நான் ஒழுங்காக தான் கொடுத்தேன். நீங்கள் அது கொடுக்குற தண்ணியுமே வந்து இப்படிதான் கொடுப்பீங்களா? நான் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் ஒழுங்காக கேட்ச் பண்ணல. அது கூட பரவாயில்ல. மைக்ல கீக்ல பட்டுச்சுன்னா எங்களை தான் கேட்பாங்க. மைக்கு நாங்கள் மைக்கில் ஊற்றுற அளவுக்கான கொடுத்தேன். இப்படி தான் கொடுத்தேன். தண்ணியில் ஏதோ இருக்கு, வேற எடுத்து நான் கொடுத்தேன், நீங்கள் தான் ஒழுங்காக வாங்கலை. ஏங்க நீங்கள் முதல்ல ஒழுங்காக கொடுத்துருக்கணுங்க. நீங்கள் கொடுக்குற விதமே சரியில்லை. ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்களா? கையில் தாங்க. இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஏங்க நான் கையில் தாங்க கொடுத்தேன். நீங்கள் கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. நீங்கள் கையில் தான் கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்ல. கொடுக்குறப்ப ஒழுங்காக கொடுக்கணும். ஊத்துற மாதிரியா கொடுப்பீங்க? இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க. என்ன இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க? நான் ஆரம்பத்திலே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவர் வந்து எங்கிட்ட சரியா ரெஸ்பான்ஸ், என்ன கொஸ்டின் கேட்டாலுமே சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. தண்ணி கையில தான் கொடுத்தேன், மைக்ல ஊத்துறேன். பார்த்துட்டு தான் இருந்தேன். தண்ணி ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் படல. இல்ல சீக்கிரம் உங்க அம்மா வர சொல்லுங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. சீக்கிரம் முடிச்சு விடுவா. வா வா பவித்ரா, கோச்சிக்காதம்மா. இல்லம்மா நான் அப்பதே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து சரி அம்மா பண்ணிட்டான், சாரிம்மா. இல்ல தப்பு செஞ்சா சாரி தாங்க கேட்பாங்க. இப்ப அவங்க செஞ்ச தப்புக்கு தான் உங்க அம்மா சாரி கேக்குறாங்க. வேற ஒண்ணு இல்ல. சாரி பவித்ரா, நீ குடிமா. நீ முதல்ல ஏன் உங்களுக்கு தண்ணி எடுத்து? இல்ல 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 வேண்டாம்மா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், கிளம்பலாம். சீக்கிரம் வாங்கனா கிளம்பலாம்னா. இல்லம்மா வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும், கிளம்பலாம். கொடுத்தது இதுல என்னங்க ஓவரா இது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க குடுக்குற விதம்னு ஒண்ணு இருக்குனா புரியுதா? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு தண்ணி குடுக்கணும்னா இப்படி உங்க அம்மா எப்படி எடுத்து வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க எப்படி எடுத்து வந்து கொடுத்தீங்க? அவனுக்கு தெரியாம அது தண்ணில என்னமோ இருந்தது வேற எதுவும் இல்லைங்க. நீங்க உங்க அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்க அண்ணாக்கு சப்போர்ட் தண்ணி குடிமா. இல்ல இல்ல இருக்கட்டும், வேண்டாம். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம்மா, எனக்கு வேண்டாம். அவர் வந்து ஏதோ இவங்க ரெண்டு பேரும் என்னமோ நான் வேணும்னே என்னமோ பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்க மேல எதுமே படலையா? அவ்வளவு சீன் கிரியேட் மைக்ல பட்டுச்சுனா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? மைக் நாங்க எவ்வளவு வரோம் கீர்த்தனா மைக்கு அது காசு. நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் அங்க ஆன்சர் பண்ண வேண்டியது நாங்க தான், சரிங்களா? முதல்ல ஒரு தன்மையா நடந்துக்க கத்துக்கோங்க. உங்களுக்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அங்க இருந்து வந்திருக்கோம். இன்டர்வியூ எடுக்க வந்தீங்கன்னா நீங்க எப்படி பேசணும்? என்ன ஒரு ஹார்ஷா பேசுறீங்க? ஏதோ தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, தெரியாம பட்டுருச்சு. தண்ணி எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லைங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அவர்கிட்ட என்ன ஒரு இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே அவர் வந்து அந்த இன்டர்வியூ முடிக்கதான் பாக்குறாரு தவிர இன்டராக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டைம் ஆகுது இல்லைங்க, எங்களுக்கும் டயர்டா இருக்கும் இல்லைங்க. உங்க அளவுக்குலாம் நாங்க பேட்டி எடுக்கிற ஆளு கிடையாதுங்க. எங்களுக்கு பேசுறது தாங்க நாங்க பேசுவோம். சரி சரி உங்களுக்கு இன்டராக்ட் ஆகணும்னா சரி முடிச்சிட்டு கிளம்பலாம்னா முடிக்கலாம். பவித்ரா என்னம்மா? இல்ல இல்லம்மா வேண்டாம்மா, கிளம்ப. தண்ணி குடி. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல வேண்டாம் வேண்டாம்மா, நாங்க முடிச்சிட்டு கிளம்புறோம். வாங்க விட்டுருமா சீக்கிரம். அண்ணா அடுத்தது எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க? இல்ல இல்ல நீங்க முடிச்சிடுங்க. வாங்க 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 ஏந்திரிங்க. இல்லம்மா அவங்க கோவம் ஆயிட்டாங்க, விடு. நான் கோவப்பட்டதுல நியாயம் இருக்கா இல்லையா? ஏங்க நான் தண்ணி தாங்க கொடுத்தேன். நீங்க தண்ணி வந்து கோவமா பேசுறாங்க, விடு. அவங்க பேசுறவங்கள அவங்கள போய் நான் அடிக்க முடியும். ஏன் இப்படி பேசுறீங்கன்னு நான் என்ன பண்ணேன்? நீங்க என்னமா சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இல்ல அவங்க கோவமா பேசுறாங்க, அவங்கள போய் அடிக்கவா முடியும்ன்ற நான். அடிக்கவா முடியும்னா இல்ல, நீங்க பேசுறது வேற. அடிக்கவா முடியும்னு கேக்குறீங்க. இல்ல நான் சொல்றது புரியுதா? நீங்க சின்ன புள்ள. அண்ணா கேட்க மாட்டீங்களா? நீங்க சின்ன குழந்தை, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம பேசுறீங்க. ஓகேவா? உங்க பையன் செஞ்சது கரெக்ட்டா சொல்லுங்க. தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அத நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களே தண்ணி அவங்க மேல பட்டுச்சு, லைட்டா பட்டுச்சு. லைட்டா பட்டுச்சு, என்ன பண்ணலாம் அதுக்கு? அடுத்த ஒரு ஷூட்டுக்கு நான் இந்த காஸ்டியூம்ல தாங்க போணும். ஏங்க தப்பு நடக்கிறது சகஜம் தான், அது ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்க? அம்மா என்னம்மா கம்மி இல்லம்மா, இந்த வரைக்கும் அவங்கள பின்ன என்ன திட்ட முடியுமா? வந்தாங்களே வீட்டுக்கு வந்தவங்கள. இப்போ எனக்கு அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு அசிங்கமா இல்லையா? நான் என்ன பொம்பளை பொறுக்கியா நானே? என்ன சொல்றாங்க? வந்து மேல வந்து இது பண்றீங்க அது பண்றீங்கன்றாங்க. நான் தப்பால எதுவும் சொல்ல, நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் எதுவுமே நான் தப்பா சொல்லல. அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க நான் என்ன தப்பா சொன்னேன்? ஒழுங்கா பிகேவ் சரியில்லை. இப்ப அவரு பேசினாரு, இப்ப இவங்க பேசினாங்க, இப்ப நீங்களே சொல்றீங்க நான் என்ன அடிக்கவா முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல நீங்க சின்ன புள்ள, புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு பேச தெரியலன்னு. பேச தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு புரியல. அவரு தண்ணி ஊத்த வந்தாரு, நான் ஊத்துனாருன்னு சொல்லிட்டு நான் உங்களோட பேசினேன். ஏமா சிரிக்கிறா? என்ன என்ன பெறல அழுவா?
எனக்கு இதுக்கு மேல வரல. ஆமா இது பிராங்க் தெரியுமா? எனக்கு தெரியாது. அம்மா இல்ல வந்து உக்காருது என்ன அது ப்ரெஷர் ஆயிடுச்சு. அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு பவித்ரா பிடிச்சதுனால நான் கம்முன்னு இருந்தேன். வேற யாரும் தான் திட்டி இருப்பேன் கண்டிப்பா. அப்படியாமா? ரொம்பவே சைலண்டா இருந்துட்டாங்க. அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு, அதனால சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆமா என்ன திட்டுவாங்க. இந்நேரம் வேற யாரா இருந்தா கண்டிப்பா திட்டுதான். என்ன இப்ப நடந்தது ஒண்ணுமே படல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளவு சாதுவான ஒரு பெண் பாருங்க. அப்ப நானு ஓகே இதே பண்ணோட முடிச்சுக்கலாமா? டன். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.